ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ண போற அடுத்த மூவியை கண்ணா ரவி ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இது ஒரு பிக் பட்ஜெட் பென் இந்தியன் படமா வரப்போகுதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே மூவிக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். சதீஷோட முஸ்தபா மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. அண்ட் படம் மார்ச் 6 ரிலீஸ் ஆக போகுது. இதே அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ராம்சரனோட பெட்டி மூவிக்கான செகண்ட் சிங்கிள் மார்ச் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மம்முட்டி அண்ட் மோகன்லால் நடிக்கிற பேட்ரியாட் மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 23 மூவி ரிலீஸ் ஆக போகுது. யாஷோட டாக்ஸிக் மூவிக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸிக் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் 63 கோடிக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் சோல்ட் ஆனதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோவோட தமிழ் டப்புடு படம் இவ்வளவு பெரிய விலைக்கு விலை போயிருக்கு. மலையாள டைரக்டர் ஜிதின் லால் ஜிஎன் விக்ரம் கூட சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஆல்ரெடி ஜிஎன் விக்ரம் வச்சு யார் யார் படம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தாலும் பாருங்க. அந்த லிஸ்ட்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டைரக்டர் ஜித்து மாதவன் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல சூர்யா 47 படம் ஒரு பக்காவான தமிழ் படங்கிறத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த படம் பத்தி ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. இந்த படத்தை தமிழ் அண்ட் மலையாளத்துல சேர்த்து எடுப்பாங்களா இல்ல டைரக்டர் மலையாளங்கிறதுனால படத்தை மலையாளத்துல எடுத்து தமிழ்ல டப் பண்ணுவாங்களா நிறைய டவுட் இருந்துச்சு. இப்போ டைரக்டர் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தமிழ்ல எடுத்து தான் இந்த படம் மற்ற லாங்குவேஜுக்கு டப் ஆகுது. அண்ட் ஆவேஷம் 2 எடுக்க போறத நியூஸ் வந்திருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதையுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆவேஷம் 2க்கான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த படத்துக்கு அப்புறம் ஆவேஷம் 2 நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு மூவிக்கு ப்ரீமியர் ஷோ எந்த தியேட்டர்ல எப்படி போடுவாங்க, அதுக்கு ரிவ்யூவர்ஸை கூப்பிடுறாங்க. அது நல்ல படமா இருந்தா பரவாயில்ல, ஒரு ஆவரேஜான மூவிக்கு இந்த ரிவ்யூவர்ஸ் நல்ல ஹைலைட் பண்ணி நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நானுமே ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய படங்களுக்கு ஒரு சில ரிவ்யூவர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் நிறைய மூவிஸ்க்கு ப்ரீமியர் ஷோக்கு கூப்பிடுவாங்க. அது ஆவரேஜான படமா இருந்தாலுமே கூட அவங்க போட்ட ரிவ்யூல பார்த்தா படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஓஹோன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி தியேட்டர்ல போய் பார்த்தா படம் ஆவரேஜா இருக்கும். ஸோ மோஸ்டா நான் என்ன செய்வேன்னா ப்ரீமியர் ஷோ ரிவ்யூ நம்ப மாட்டேன். ரிலீஸ் அன்னைக்கு நானே டைரக்டா படத்தை போய் பார்க்க முடிஞ்சா பார்த்துருவேன். இந்த ப்ரீமியர் ஷோ ரிவ்யூ நம்பி படத்துக்கு போறது 50% ரிஸ்க் தான். ஜெயிலர் 2 பட்ஜெட் பத்தி கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான பட்ஜெட் 400 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபிஷியலா என்ன தெரியல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சூர்யா லைனப்புக்கான வீடியோ இந்த வாரம் நான் போட்டுருவேன். இதுக்கான பதில் ஏன் ஓடிடி வெர்ஷன்ல இது இல்லை அப்படின்னு தெரியல. மேபி அந்த டைலாக் தூக்க சொல்லியிருக்கலாம் பெரிய ஆட்கள் யாராவது, அதுக்கப்புறம் தூக்கியிருப்பாங்க. சப்த மூவியோட ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. இந்த படம் ஏன் இன்னும் ஓடிடில வரலன்னு எனக்குமே தெரியல. ரொம்ப நாளாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக்கி, ஆனா இன்னும் ஓடிடில வரல. ஸோ ஓடிடி அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். இருமுகன் தெய்வ திருமகள் டிஎஸ்பி மூவில ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இருமுகன் தெய்வ திருமகள் ஹிட்டு தான், டிஎஸ்பி படம் ஃபிளாப்பு. இந்த 2 கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இதை பத்தி பலமுறை நான் சொல்லிட்டேன். துரந்தர் 2 அண்ட் டாக்ஸிக் மூவி கிளாஷ் தான். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் குலே பக்காவலி. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.